தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அநீதியை கண்டு நீ கோபம் கொண்டால் நீயும் எனது நண்பன் என்று புரட்சியாளர் சேகுவேரா கூறுகிறார். பன்னெடு காலமாக மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடுகிற போராட்டக்காரர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் அடக்குமுறைக்கு உள்ளாவதே வழக்கமாக இருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தை சார்ந்த கம்பூர் செல்வராஜ் அண்ணன் அவர்கள் சமூகத்திற்கும் இந்த மண்ணின் நாசகார திட்டங்களுக்கும் எதிராக தொடர்ந்து போராடியவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த டங்ஸ்டன் போராட்டத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகித்தவர். அதற்கு பிறகு வந்த சிப்காட் தொழிற்சாலைக்கும் எதிராக தொடர்ந்து தங்களுடைய முழக்கங்களை முன்வைத்தவர். அது மட்டுமல்லாமல் சேக்கிபெட்டி, கம்பூர் மற்றும் அந்த கிராமங்களை சுற்றியுள்ள ஊர்களில் கல்குவாரி, அதாவது கிரேனைட் கல்குவாரி அமைக்க உள்ள நேரத்தில் தொடர்ந்து ஏறக்குறைய 3 மாதங்களாக தொடர் போராட்டத்தின் காரணமாக அந்த செயலை ரத்து செய்ய வைத்த பெருமையும் அண்ணன் செல்வராஜுக்கு சாரும். இது போன்ற மண்ணின் நாசக்கார திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமையை ஆளும் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் வன்கொடுமை சட்டம் என்று சொல்லக்கூடிய பிசிஆர் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாதவர், அவர் எந்த ஒரு குற்றச் செயலிலும் ஈடுபடவில்லை என்று அவரை விடுவிக்க சொல்லி தமிழ் தேசிய இயக்கங்கள் தொடர்ந்து போராடி வருகிறது. அவர் எந்த ஒரு குற்றங்களிலும் ஈடுபடவில்லை என்று நாமும் அவர்களுடன் இணைந்து தொடர்ந்து போராடுவோம். இந்த காணொளியை அதிகமான மக்களுக்கும் அரசுக்கும் தெரியும் வரை பகிருங்கள். இது போன்ற மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களை நாம் ஒருங்கிணைந்து காக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.